ராசி அல்லது ரிஷப லக்னம் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு சனி பயிற்சி அப்படின்னா அவங்க லாபஸ்தனியாக இருக்கிறது. லாபஸ்தனி சனி பகவான் லாபத்துல வந்திருக்காரு. அவங்களுக்கு நல்ல யோகமாக இந்த 2.5 வருடம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடியே வரப்போறாரு, அவங்களுக்கும் வரப்போறாரு. ஆனா இந்த 2 வருடம் யோகம் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் மட்டும் மறுபடியும் மாறுறாரு இல்லையா மேஷத்துக்கு, அப்ப இவங்களுக்கு யாரு ஆரம்பிக்கும். அதனால இந்த 2 வருஷத்துக்குள்ள லாப சனியில் இருக்கும் பொழுது ரிஷபராசி நேயர்கள் திருமணம் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம், தொழில் ஆரம்பிச்சுக்கலாம், சுகபோக விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம், லாபஸ்தானமான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம். இப்ப செஞ்சுக்கலாம். ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் வரப்போறாரு. 7 சனி ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு. அப்ப நல்ல நிலையில லாபமா இருக்கும் போது சில விஷயங்களை அவங்க பயன்படுத்திக்கலாம். அப்ப ரிஷபராசினர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் வந்து சுக்கரனுடைய ஆதிக்க வீடு. சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க இயக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வெள்ளிக்கிழமை பயன்படுத்துறதோ, மாலுக்கு போறது, நிறைய அவங்க வந்து பத்திரிகை, எந்த திருமணம் வந்தாலும் திருமணங்கள் போயிட்டு வர்றது, எந்த சுப நிகழ்ச்சிகள் யார் பத்திரிகை வச்சாலும் மனக்கட்டு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அவங்கள பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம பத்திரிகை யாருன்னா வச்சா பாத்துக்கலாம் போலாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. இது வந்து அவங்களுக்கு யோக பலன். யாருக்கு? ரிஷபராசி நேயர்கள். அப்ப அந்த கல்யாணத்துக்கு போறோம், நிச்சயதார்த்தத்துக்கு போறோம், ஏதோ ஒரு நிகழ்ச்சி யார் பத்திரிகை வச்சாலும் அங்க இவங்க பிரசன்ட் ஆகணும். அங்க போய் கும்பலோட இருந்து அவங்க கிட்ட வாழ்த்து சொல்லிட்டு, வாழ்த்து வாங்கிட்டு, அங்க சாப்பிட்டுட்டு, ஏதோ தன்னால முடிஞ்ச மொழிகளை கொடுத்துட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையில் நிறைய கோயில்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும், வழிபாடு முறைகள்லாம், அதெல்லாம் இவங்க காத்துக்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணலாம். ஆமா, லாபம் வந்து அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல காலகட்டமாக தான் இருக்கு. குரு பகவான் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு அவங்களோட ராசியோ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவான். அதனால அதுவும் நல்ல பலன் தான், நல்ல பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் ரிஷபராசி நேயர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும்.